ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் டாக்கீஸ். எதிர்நீச்சல் சீரியல்ல அடுத்தது என்ன ஆக போகுது அப்படின்றத பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ எதிர்நீச்சல் சீரியல்ல ஈஸ்வரி வந்து தன்னுடைய சுயநினைவை இழந்துட்டு ஹாஸ்பிட்டல்ல சீரியஸா அட்மிட் ஆயிருக்காங்க. ஆனா ஈஸ்வரியோட இந்த நிலைமைக்கு காரணமான குணசேகரன் மேல யாருக்குமே சந்தேகம் வரல. இப்ப ஜனனியும் ஈஸ்வரிக்கு வந்து எதுவும் ஆகிடக்கூடாது அப்படின்ற பதட்டத்துல இருக்கிறதால குணசேகரன் மேல இந்த விஷயத்துல சந்தேகம் வரல. அவரும் ஈஸியா தப்பிக்க போறாரு. இப்போ இந்த விஷயத்த தர்ஷனே ஜீவானந்துக்கு கால் பண்ணி சொல்லி அழுகுறாங்க. அதுக்கப்புறமா பார்கவி என்னாச்சு அப்படின்னு கேட்கும்பொழுது, ஜீவானந்தம் ஈஸ்வரிக்கு உடம்பு சரியில்லையாம். அவங்க ஹாஸ்பிட்டல்ல சீரியஸா இருக்காங்களா அப்படின்ற விஷயத்த சொல்றாரு. இத கேட்டதுமே இப்ப பார்கவி கொஞ்சமும் யோசிக்காம, இப்போ ஈஸ்வரி பார்க்கறதுக்கு வரணும் அப்படின்னு ஜீவானந்தத்த அழைச்சுக்கிட்டு இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்புறாங்க. அங்க போனதுமே ஈஸ்வரியோட நிலைமைய பார்த்த பார்கவி, கனடா போகாம அங்கேயே இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் நெறையா இருக்கு. இன்னொரு பக்கம் இங்க வீட்ல ஈஸ்வரியோட நிலைமைய தெரிஞ்சுக்கிட்டு, விசாலாட்சி என்ன இருந்தாலும் இந்த வீட்டோட மூத்த மருமகப்பா. இப்போ நிலைமை அப்டின்னா, நிச்சயமா பார்க்க போகணும் அப்டின்ட்டு கதிர வந்து கூப்பிட்டுருக்காங்க. ஆனா, வன்மத்தோட உச்சியில இருக்கிற அந்த குணசேகரா ரொம்ப கேவலமா, திமிரா பார்த்தீங்க அப்டின்னா, விசாலாட்சிய அதெல்லாம் போய் பார்க்கக்கூடாது. என்ன மீறி போன அப்டின்னா, என்னையும் இந்த குடும்பத்தையும் தலைமுழுகிட்டு ஒரேடியா போ அப்டின்ற மாரி சொல்லி, இப்போ ஈஸ்வரிய பார்க்க விடாம தடுத்துடுறாரு. இந்த விசாலாட்சி இப்ப ஈஸ்வரிய பார்க்க முடியலையே அப்படின்னு ஒரு நீலக்கண்ணீர வடிச்சிட்டு இருக்காங்க. ஆனா, இதுல எந்த ஒரு யூஸும் இல்லன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா, அவங்கலாம் இருக்கும்பொழுது கேவலமா, மட்டமா நடத்தின அந்த விசாலாட்சி, இப்ப வந்து அவங்களுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்ற மாரி அழுது நடிக்கிறது தேவையான்றது தான் வியூவர்ஸோட ஒரு மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. ஆக்சுவலா இந்த வீட்டுக்கு அவங்க திரும்ப வந்ததுக்கு இந்த விசாலாட்சி தான் காரணம். இப்போ இந்த நீலி கண்ணீர் வடிச்சு டிராமா போடுறது ஏன் அப்படின்றது தான் நாம கேட்கிற கேள்வி. இன்னொரு பக்கம் நடந்த விஷயத்தெல்லாம் வச்சு இப்ப அறிவுக்கரசிக்கு குணசேகரன் மேல சந்தேகம் வருது. இப்படிப்பட்ட இந்த வீட்டுக்கு நம்ம தங்கச்சி வந்தா அப்படின்னா அவளுக்கும் இதே நிலைமை தான் அப்படின்றத தெரிஞ்சும் கொஞ்சமும் யோசிக்காம இப்போ அன்புக்கரசிய இந்த வீட்டுக்கு வந்து மருமகள கொண்டு வந்து பலியாக்கறதுக்கு தான் ரெடியா இருக்காங்க. கண்டிப்பா பார்கவி வந்து இந்த ஆட்டத்துக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப்ப வைக்க தான் போறாங்க. இங்க ஈஸ்வரிய ரத்த வெள்ளத்துல கிடந்தத பார்த்து கதிருக்கு ஒரு மாரி கஷ்டமா இருக்கு. அதோட இதுக்கு காரணம் தன்னோட அண்ணன் தான் அப்படின்றது அவருக்கும் சந்தேகம் இருக்கு. குணசேகரன விட்டு தனியாவே இருக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணமும் கதிருக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா, கதிர் வந்து இனிமே திருந்துனா என்ன? திருந்தாட்டி என்ன? ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அக்கிரமத்தையும், தப்புகள் வந்து ஏகப்பட்டது பண்ணி முடிச்சுட்டாரு. ஸோ இதுக்கெல்லாம் தண்டனை அனுபவிச்சா மட்டும் தான் இவங்களுக்கு வந்து ஒரு